Hello guys, so welcome to my YouTube channel. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Neo4j பற்றி பேசிக்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீப்பாக எவ்ரி டாபிக் கொஞ்சம் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ பிஃபோர் தட் ஃபஸ்ட்டு எதுக்காண்டி இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து Neo4j லேர்ன் பண்ணும்போது யூடியூப்லேருந்து தமிழ் தான் ஃபஸ்ட் நான் மோஸ்ட்லி சர்ச் பண்ணுவேன். ஏன்னா புதுசாக எது லேர்ன் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிறோன்னா நம்மளோட தாய்மொழியில் கற்றுக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தர் லாங்குவேஜில் இது பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான், எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் மோஸ்ட்லி தமிழில் சர்ச் பண்ணும்போது அந்தளவுக்கு Neo4j வீடியோ இல்லை. ஸோ ஃபர்தராக நான் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் பார்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட் பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நான் அட்வான்ஸ் லெவலில் அந்தளவுக்கு போல் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நான் Neo4j வந்து நான் படித்ததை வந்து மற்றவங்க படிக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா அப்கமிங் டேஸ் வந்து இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்குது. இனி அப்கமிங் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் மாடல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ கிராஃப் மாடல் யூஸ் பண்ணி எப்படி வந்து மேப் பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிள் கிளாடெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். கிளாடில் வந்து நமக்கு லாங் கான்டெக்ஸ்ட் மெமரி பண்ணுறதுக்கு Neo4j வந்து லோக்கல் இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக ஃபியூச்சர் வந்து டேட்டா சயின்டிக்ஸு இப்போ நம்மளே ஓனாக எது ஒன்று பண்ணுறோம். கிளாட் வந்து மெமரி லாங் டர்மாக வேணும், கான்டெக்ட் கொஞ்சம் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஃபர்தராக நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த கிராஃப் மாடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஃபர்தராக வீடியோக்களை போனால் ரொம்ப வளவல நிற்க விருப்பம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட் Neo4j வந்து ஜஸ்ட் ஒரு டூல் நேமு. லைக் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்க மாதிரி Neo4j ஒன் ஆஃப் டூல். இது என்னென்னா கிராஃப் மாடல்னு சொல்லுவாங்க. கிராஃப் மாடல்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கோம். டேட்டா பேஸ்னால் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா ஃபுல்லுமே. அதுலேயே வந்து SQL இருந்துச்சு, ட்ரெண்டிங்காக நல்லா போயிட்டு இருந்துச்சு. அடுத்து NoSQL கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் டிபின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. SQLனால் உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த காலமில் இந்த பர்டிகுலர் ரோவில் இந்த காலம்ஸ் இருக்குது, இந்த டேபிள்ஸில் ஸ்ட்ரக்சராக இருக்கும். உங்களுக்கு NoSQLனால் அப்படியே போகும்போது அது வந்து JSON டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கும். நம்ம கஸ்டமைஸ் என்ன காலம்லாம் வச்சுக்கலாம், டீப்பாக எவ்வளோனாலும் போய்க்கலாம். ஸோ அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, நம்ம நம்பர் ஆஃப் காலம் எதுனாலும் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து இதே வந்து சில கேஸில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் டிபி வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இது என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் தான். இங்கே மோஸ்ட்லி எல்லாம் பேசுகிறது நோட்ஸு, ரிலேஷன்ஷிப். ஸோ அதை பற்றி தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டலாக இதாகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நான் லோக்கலில் டாக்கர் ரன் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் 3 வேலையில் பண்ணலாம். நீங்கள் Neo4j வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோக்கல் டிபி இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்தராக கம்யூனிட்டி அந்த லைசன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு, நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி எனக்கு பிடிக்கல. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு கம்யூனிட்டியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து என்டர்பிரைஸ் டவுன்லோட் பண்ணும்போது ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க 30 days சம்திங்கு. நீங்கள் அந்த ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் இது பண்ணி அந்த லைசன்ஸ் போட்டு அது இது பண்ணக்கப்புறம் அதுதான் யூஸ் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு என்டர்பிரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டேட்டா பேஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சில அட்வான்டேஜஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கிளஸ்டரு இண்டெக்ஸ் இல்லை அட்வான்டேஜ் சில ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. பட் மோஸ்ட் மேஜர் ஃபீச்சர்ஸ் வந்து கம்யூனிட்டிலே கொடுத்துருவாங்க. அந்த கம்யூனிட்டி வந்து நான் இப்போ என்ன பண்ணிக்கேன்னா டாக்கர் மூலமாக ரன் பண்ணுறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மல்டிபிள் இது ரன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி நான் இது பண்ணுறேன். ஸோ இந்த பேசிக் வீடியோவில் என்ன பார்ப்போன்னா எப்படி நான் வந்து இந்த டாக்கரில் செட்டப் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நோட்னா என்ன, ரிலேஷன்ஷிப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அது ஃபர்தராக பார்ப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் அது ப்ரீரிக்வெஸ்ட்டாக நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ் இல்லை, ஃபெடரா OS, லினக்ஸ் OS. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விண்டோஸ்னால் டாக்கர் டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில்னா நீங்கள் வந்து டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபர்தராக நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. இதுக்காண்டி தனியாக வீடியோ போடணும் பிடிக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கன்ஃபிகரேஷன் வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்கரில் வந்து இது ஆல்ரெடி நான் ஒரு பியூசி ஒரு டேட்டா வந்து டம்ப் பண்ணுற ட்ரை பண்ணிட்டு இருக்கனால ஒரு சில இதெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இன்னும் ஃபர்தராக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா சர்வீசஸ்ஸு நீங்கள் YAML ஃபைல் கிரியேட் பண்ண ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டர் வந்து டேட்டாவும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட், லாக்ஸ், ப்ளக்கின்ஸ், ரன் தேவையில்ல. இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா டாக்கர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா இதாகும். டாக்கர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். டக்குன்னு சொல்லி சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஸோ டாக்கர் ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த கண்டெய்னர் வந்து நீங்கள் டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு டேட்டாவும் போயிடும். அது போகக்கூடாதுன்னா நீங்கள் வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வால்யூம்ஸ்னால் அந்த டேட்டா ஃபுல்லுமே உங்களோட ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிடும்.
ஸோ அது எப்போ நீங்கள் திருப்பி இது பண்ணாலும் உங்களுக்கு அதுலேருந்து அந்த டேட்டா மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு டேட்டா வந்து லாஸ் ஆகாது. ஸோ அது ஒரு அதனால வால்யூம்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நான் ப்ளஸ் இன்னொன்று அட்வான்ஸ் என்னன்னா மேனுவலாக டாக்கர் கமெண்ட் ரன் மூலமாக பண்ணிக்கலாம். அதை காட்டிலும் டாக்கர் கம்போஸ் வந்து நான் இது ஏன் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த இதுவும் நான் வந்து இந்த டிபெண்டன்சிக்காண்டி தான். ஃபஸ்ட் இமேஜ் நீங்கள் டாக்கர் போட்டு நீங்கள் ரன் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த Node.js கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம அனலைஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதாகும். போர்ட்ஸ் வந்து 2 போர்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து போல்ட்டுக்குரியது Neo4j சொல்லிட்டு அது ரெண்டுமே நம்ம இது பண்ண கனெக்ட் பண்ணுறதுக்கு கோடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து ப்ரௌசரில் பார்க்குறதுக்கு 7474 வந்து நம்ம போர்ட் யூஸ் பண்ணுவோம். வால்யூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இந்த ஃபோல்டர் உங்கள் லாக்ஸு ப்ளக்கின்ஸ் இதெல்லாம் இதாகும் நம்ம இந்த ஃபோல்டர். ப்ளஸ் முக்கியமாக நம்ம Neo4j பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது. Neo4j தான் மோஸ்ட்லி யூசர் நேமாக இருக்கும். நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு தான் வச்சுருக்கேன். பாஸ்வேர்டு 1 2 3 பேசிக் இது லோக்கல்னால வச்சுருக்கேன். ப்ளஸ் இங்கே ப்ளக்கின்ஸ் அப்பா ப்ளக்கின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கான மெமரி வந்து 512 MB 1 GB அந்த பேஜ் கேட்ச் மெமரிக்காண்டி ஒரு 512 வச்சுருக்கேன். ஸோ இந்த டெப்த்தாக நானும் இந்தளவு போகல. ஸோ எனக்கு ஓரளவுக்கு பேசிக் தான் தெரியும். ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நல்ல டெப்த்தாகவே கிராஃப் டிபி இப்போ நம்ம வந்து Neo4j பற்றி பார்க்குறோம். அதிலே வந்து சைஃபர் நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு நோடு இதெல்லாம் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சைஃபர் மூலமாக எப்படி அட்வான்ஸாக பண்ணுறது, அக்ரிகேட் பண்ணுறது, ஸோ ஃபர்தராக எப்படி நம்ம போவோம். இது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் ஒன்ஸ் ஃபைலை ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே உங்கள் டெர்மினலில் போய்ட்டு நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன் டாக்கர் கம்போஸ். நீங்கள் வந்து கம்போஸ் நான் டவுன் பண்ணிக்கிறேன். ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன் ஆகின கண்டெய்னர்லாம் ஸ்டாப் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ நான் டவுன் பண்ணுறேன்னா இப்போ இந்த ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த இது வராது. இப்போ திருப்பி போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அப்பன்னு கொடுத்தா போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இருந்தீங்க உங்களுக்கு டாக்கர் அந்த Neo4j எல்லாமே டவுன்லோட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் அப் கொடுக்கும்போது -D கொடுத்துக்கோங்க, உங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ இங்கே டெர்மினல் ரன் ஆகுது, பிரச்சனை இல்லை. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு வர ஒரு 1 minute சம்திங் டேக் ஒரு பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் எனேபிள் ஆச்சுன்னா உங்கள் போல்ட் சர்வர் நான் சொன்னேன் 7686 போல்ட் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகும். இது வந்து உங்கள் கோடு பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்சர்ட் பண்ண கொரி ஃபெஸ்ட் பண்ண அதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து Neo4j இந்த ப்ரோட்டோக்காலு 76 டிஃபால்ட் இதெல்லாம் வந்துடும். பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் என்னென்ன பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அதை நீங்கள் போட்டு என்டர் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கானது. நெக்ஸ்ட்டு ஃபர்தரான வீடியோஸில் வந்து நான் வந்து எப்படி வந்து ஒரு பேசிக் ஒரு நோடு க்ரியேட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்ப்போம். தேங்க்யூ. ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.